ஹலோ ஆல். என்னதான் நம்ம ஒரு பெரிய செஃப்பாக இருந்தாலும் இந்த இட்லி மாவு மட்டும் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா அன்றைக்கி ஏதோ ஒரு கைகள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. அதனால் இப்போல்லாம் அலுப்பு பார்க்காம வீக்லி ட்வைஸாவது இந்த இட்லி மாவை அரைச்சி எடுத்து வச்சிடுறேன். அதுவும் இந்த யூஎஸில் கிளைமேட்டுக்கு இந்த இட்லி மாவை புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ நம்ம இட்லி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணணும். உளுந்த மாவை வந்து பொங்க பொங்க அரைக்கணும், அரிசி மாவை தளர தளர அரைக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மாவை அரைச்சி செஞ்சு ஊற வச்சு புளிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இட்லி சுட்டி எடுக்கும்போது அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற அந்த இட்லியை பார்த்த உடனே இந்த கஸ்டமர்லாம் மறந்து போயிடும். ரெண்டாவது, இந்த அமெரிக்காவில் என் இட்லிக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய இட்லி ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த பாட்டிலுக்கு வச்சாலும் நீங்கள் இட்லி இட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இட்லி அப்பா, சரி ஓகே நமக்கு ஒரு வேலை ஈஸி தானே அப்படின்ட்டு நானும் இப்போ எல்லா பாட்டிலுக்கும் இட்லி தான் எடுத்து போயிட்டுருக்கேன். இட்லி வித்து மல்லி சட்னி இந்த காம்பினேஷனாக அடிச்சுக்கிறதுக்கு ஊரில் ஆளே கிடையாது. சாம்பார் மட்டும்தான் காம்பினேஷன் இல்லை, மல்லி சட்னியை வச்சு பாருங்கள் ஒரு தடவை.